நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் அப்படின்ட்டு சங்கீதம் 1ல் அந்த 6 வசனங்களும் ஒரு மனிதன் கர்த்தரோடு உள்ள உறவிலும் இந்த பூமியில் அவன் எப்படி வாழ்வான்றதையும் இந்த 6 வசனத்தில் அவ்வளோ அழகாக ஆவியானவர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மூல காரணம் எது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, அதை எவ்வளோ நம்ம தியானம் பண்ணுறோமோ அப்படியே நம்ம வாழ ஆரம்பிப்போம். நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய நடக்கையும் அப்படியே நமக்குள்ள அது ஆவியானவர் கிரியை செஞ்சு வாழ வைப்பாங்க. அல்லேலூயா. அதனால் எப்போ வேதத்தை உட்காந்து வாசிக்குமோ, எப்போ வாசிக்கிறீங்களோ அவரோட துணையோடு உட்காந்து படிங்க. மகிமையான வெளிப்பாட்டு ஆவியானவர் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த அந்த ஆவியானவர் துணையோடு உட்காந்து படித்ததுக்கு அப்புறமா கிடைக்கிற வெளிப்பாடுகள், ரெவலேஷன், அதெல்லாம் மகிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். நம்ம ஆதியாகமும் 24ஆம் அதிகாரத்திலோர்லேயும் அவ்வளோ மகிமையான காரியங்கள். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, நான் நிறைய கற்றுக்கிட்ட வரேன் ஆவியானவர் சொல்லி கொடுத்து. அல்லேலூயா. ஆமேன். இப்போ 25ஆம் அதிகாரத்திலேருந்து கர்த்தர் என்ன சொல்லி தராங்க, எத்தனை அதிகாரம் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போது 25 படிக்கிறேன். ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 25. ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ குழந்தை 6 குழந்தை பிறந்திருக்காங்க, பேரப்பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். 5ல் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோரோட சேர்க்கப்பட்டான். அப்படி நம்ம பார்க்குறோம். அவங்க வாங்கின நிலத்தில் சாரால் அடக்கம் பண்ணியிருந்தாங்கள, அங்கே ஆபிரகாமை அடக்கம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இந்த கேத்துரால் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாரால் மரிச்சதுக்கு அப்புறமோ இல்லை ஈசாக்குக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமோ கல்யாணம் பண்ணவங்க இல்லை. இந்த கேத்துரால் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு சாரால் 16 2வது வசனத்தில் கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, அதனால் இந்த ஆகார் கொண்டு என் வீட்டை குழந்தைய நிரப்பணும் அப்படி சொல்கிறா. அவளுக்கு எப்படி தெரியும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு அப்படின்னு? அவளுக்கு எப்படி தெரியும்னா, இந்த கேத்துரால கல்யாணம் பண்ணி இவளுக்கு 6 குழந்தை வரிசையாக வருஷத்துக்கு ஒன்று பிறந்துன்னு இருக்கு. ஆனால் சாராளுக்கு பிறக்கலை. அதனால தான் சொல்கிறா ஏன்னா அந்த கேத்துரால் அடிமை கிடையாது, சாரால் கூட இருக்கிற அடிமை பெண் கிடையாது. அவரா ஒரு பெண்ணை பார்த்து அந்த கேத்துரால கல்யாணம் பண்ணியிருந்துருக்கிறாரு. அடிமை பெண்ணு தான் பெற்று கொடுக்குறது தான் தனக்கு சொந்தமாகும். புரியுதுங்களா? இன்னும் ஒன்று சொல்லணும்னா, சாராளுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருந்தா இந்த கேத்துராலும் வந்திருக்க மாட்டாங்க, ஆகாரும் வந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ சாரால் மரிச்சதுக்கு அப்புறமோ இல்லை ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமோ இந்த கேத்துரால ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிக்கல. அவள் ஆகாருக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி 6 குழந்தைங்க பிறக்கிறத பார்த்துட்டு தான் சாரால் என்ன பண்ணுறாங்க,
அந்த கேத்துராளுக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, நம்மளுக்கு குழந்தை பிறக்கலையே அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஆகார வேலைக்காரியான ஆகார சாரால் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் அது சாரால் இறந்ததுக்கப்புறம் ஈசாக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 100 வயசுக்கு மேலே 140 வயசுக்கு மேலெல்லாம் ஆபிரகாம் இந்த கேத்துரால் கல்யாணம் பண்ணலை, 6 குழந்தை பெற்றெடுக்கலை. இது ஆகாருக்கு முன்னாடியே இந்த கேத்துரால் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆவியானவர் துணையோட படிங்க, உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். அப்போ சாரால் மறிச்சிடுறாங்க. ஈசாக்குக்கு கர்த்தர் வழிநடத்தலோட ரெபேக்காள் மனைவியாக வராங்க. அப்போது ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மறுமணியாட்டிகளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு கிட்ட இருந்து பிரித்து என்ன பண்ணுறாங்க, தனி தேசத்துக்கு கீழ் தேசத்துக்கே அனுப்பிச்சிடுறாரு இல்லைங்களா. ஈசாக்குக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் தனக்குரிய எல்லாவற்றையுமே என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்வார் ஆபிரகாம் கிட்ட, இல்லைங்களா, என்னுடைய பூரண வயதில் பிராணன் போய் நீ ஜனத்தோட சேர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார்ல கர்த்தர். அதே மாதிரி இங்கே தீர்க்க ஆயுசோட பூர்ண வயசோட சமாதானத்தோடவே ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்க, மறிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கர்த்தர் பாருங்கள், ஆபிரகாம் மறித்த உடனே ஈசாக்கை தனிமையாக விடாத 11 ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவங்க லகாய்ரோயி என்னும் துருவுக்கு சமீபமாக ஈசாக்கு இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் ஆச்சு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு இருந்த மாதிரியே ஈசாக்குக்கும் 20 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா, ஆபிரகாம் செஞ்ச தப்பையோ சாரால் செஞ்ச தப்பையோ இவங்க 2 பேரும் செய்யலை. யார் 2 பேரும்? ரெபேக்காவும் ஈசாக்கும் செய்யலை இல்லைங்களா. சாரால் என்ன பண்ணா, வேலைக்காரியை கொடுத்தா, ஆபிரகாம்னா போய் கேத்துரால கல்யாணம் பண்ணார் ஃபஸ்ட்டு இல்லைங்களா. அந்த தவறெல்லாம் இவங்க 2 பேரும் செய்யலை. ஏன்னா அனுபவம். அப்பா செஞ்சதுக்கப்புறம் பட்ட பாடெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈசாக் பார்த்துருக்கிறாரு இல்லையா. கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் கேட்டு ரெபேக்கா கர்ப்பமாகறாங்கன்றது நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இதை ஆபிரகாமுடைய மனைவி சாராலும் செய்யலை, யாக்கோபோட 2 மனைவிகளும் அப்படியெல்லாம் யாருமே அப்படி செஞ்சுதான் இல்லை. ஆனால் ரெபேக்கா மட்டும்தான் கர்த்தர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ரெபேக்கால்கிட்ட தான் கர்த்தர் பேசி இருக்கிறதும் நமக்கு தெரியுது அங்கே. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, ஏன்னா ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட இவங்க தானே பேசுவாங்க, மற்றவங்களாம் பேச மாட்டாங்க நம்ம பார்க்குறது இல்லைங்களா. ஆனால் ரெபேக்கால் கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. ஈசாக்கு கிட்ட கூட சொல்லலை, ரெபேக்கால் கிட்ட சொல்கிறாரு கர்த்தர். உங்கள் வயிற்றுல 2 ஜாதிகள் இருக்குது, ஒரு ஜாதியோட இன்னொரு ஜாதி பலத்திருக்கும். அது மட்டும் இல்லை, மூத்தவன் சிறியவனை சேவிப்பான்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு கர்த்தர்? ரெபேக்காள் கிட்ட சொல்கிறாரு. 24 பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். என்ன விசித்திரமான பிறப்பா இருக்குல்ல. பின்பு அவன் சகோதரன் தன் கையிலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை
அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 27 பாருங்கள், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். அல்லேலூயா, ஆமே. வித்தியாசமாக இருக்குது இவங்க பிறப்பே இல்லைங்களா? ஏசா பிறப்பு வந்து அந்த காலத்தில் மீடியாலாம் இருந்திருந்தா எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிவியில் யூடியூப்பில் எல்லாம். ஏன்னா ரோமம் உள்ள போர்வையை போத்திட்டு எப்படி இருக்குமோ அதை மாதிரி பிறந்திருக்கான். ஏன்னா ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்கள். அது நம்ம வந்து அங்கே பார்க்குறோம்ல, யாக்கோபு ஏசா மாதிரி ஆட்டு தோலையே கழுத்தில் கையிலலாம் போட்டுக்கினாங்கன்னு. அப்படின்னா அவனுக்கு உடம்புல எவ்வளோ முடி இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த காலத்தில் அவன் இருந்திருந்தானா அதிசயத்தில் போட்டு அவனே தான் எல்லாரும் போட்டு காமிச்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் பார்த்தா பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். சோத்ரம். ஆனால் அவன் வந்து காட்டு வாசியாக இருந்திருக்கிறான். காலையில் போனான்னா ஒரு நாளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், காட்டிலேயே கிடந்திருக்கிறான் வேட்டையாடிட்டு ஏசா. அது நல்லா வேட்டையாடி ருசிகரமாக செஞ்சு அப்பா கொடுத்து அப்பா ஃபேவரட் ஆகிட்டுருக்கிறாரு ஏசா. ஆனால் நம்ம இங்கே யாக்கோபை பார்த்தாக்கா குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அப்படின்னா புத்தி உள்ள, ஞானமுள்ள, குடும்ப பொறுப்பில் யாக்கோபு இருந்திருக்கிறாரு. ஃபுல் மெயின்டெயினும் யாக்கோபு தான் பார்த்துருந்துருக்கிறாரு. இல்லையா? ஆமே. அதனால தான் இவன் வந்து காட்டுக்கு ஒரு நாளெல்லாம் காட்டிலே கிடப்பா மாதிரி இருக்குது இவன். அதனால தான் இங்கே பார்த்தாக்கா இவன் வந்து அந்நிய பெண்களை தான் 2 பேர் கல்யாணம் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான் இவன், அவங்க வீட்டில் இருக்கிற சொத்து, ஆடு மாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீண் செலவு வந்து விரயம் பண்ணியிருக்கான். வீண் செலவு செஞ்சுருக்கான் ஏசா பொறுப்பு இல்லாமல். அதுக்கப்புறம் 29, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பழற்றங்கூவையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நம்ம பார்க்குறோம். நல்ல வெயில் டைமு, காட்டிலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், செம்ம டயர்டு. ஏசா, டே ரொம்ப டயர்டாக இருக்குதுடா, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான், உன்னுடைய சேஷ்ட பாகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கான். எனக்கு நீ சாப்பாடு கொடு, நீ எந்த பாகத்தானே எடுத்துக்கோன்றான் அவன். அவனா நிஜமாக சொல்கிறியா, அப்போனா ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்றான். அவன் என்ன பண்ணுறான், ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு போயினே இருக்கான். வேதம் சொல்லுது, அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான்னு. அப்படின்னா அலட்சியத்தோட ஒரு கீழ்த்தரமான வார்த்தை வந்து சொல்ல முடியாது. அலட்சியம்ன்றது வந்து ஒரு மனிதர்களையோ இல்லை ஒரு காரியத்தையோ இல்லை ஒரு பொருளுக்கோ மதிப்பு கொடுக்காதது. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் பார்க்கறது தான் இந்த அலட்சியம்ன்றது ஆச்சுங்களா. இதை மாதிரி அலட்சியமாக இருக்கிறவங்கிட்ட சொத்து இருந்தால் என்ன ஆகும், அவன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து காட்டுவாசி.
24 மணி நேரம் வேட்டையாடி காட்டிலே கிடக்கிறவன்கிட்ட புத்திர பாகத்தை 2 மடங்காக கொடுக்கணும். மூத்த மகனுக்கு 2 பாக பங்கு கொடுக்கணும். இதை மாதிரி பொறுப்பு இல்லாமல் அசட்டை பண்ணுறவனுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை அவங்ககிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஒன்று 30 மாற்றுவானா, இல்லை 30 60 மாற்றுவானா, இல்லை 60 100 மாற்றுவானா? இல்லையா? எல்லாம் அதுக்கு அவங்க வந்து மதிப்பு கொடுக்காத போது அவங்ககிட்ட இருந்தால் அது என்ன ஆகியிருக்கும் பாருங்க. வீணா அந்நியரும் புறஜாதிகளும் சாப்பிட்ருப்பாங்க. அப்படி தான் அவன் அந்நிய பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேதம் சொல்லுது, அந்த அந்நிய பெண்கள் 2 பேருமே அந்நிய பெண்களை தான் கல்யாணம் பண்ணுறான். அவங்க 2 பேருமே ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் மனநோவாக இருந்தாங்கன்னு இருக்கு. அப்படியாப்பட்டவங்கிட்ட புத்திரபாகம் டபுள் மடங்கு இருந்தால் என்ன ஆகும்? இதை ஞானத்தோட புத்தியோட இவங்கிட்ட இதெல்லாம் இருந்தாக்கா, ஏன்னா இவங்க அண்ணன் தம்பிங்க இல்லையா, இவன் வந்து எக்ஸ்ட்ரா ஆடை எடுத்துன்னு போகிறது, மாடை எடுத்துகிட்டு போகிறது, வீட்டில் எவ்வளோ கழுதுங்க இருந்திருக்கும், ஒட்டகம் இருந்திருக்கும், ஏன்னா எல்லாமே இருந்திருக்கும் அவங்கக்கிட்ட. ஏன்னா பெரிய சீமான் இல்லை, ஆபிரகாமோட இன்னும் அதிகமாக கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். இதில் அங்கே நம்ம படித்தா தெரியும். வேலை இதை கூட அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை கூட இவன் இவ்வளோ ஊதாரியாக இருக்கிறான், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், எப்போ பாரு காட்டில் கிடக்கிறான். இவங்கிட்ட போயிட்டு புத்திர பாகத்தை கொடுத்துட்டு 1க்கு 2 பாகம் கொடுத்துட்டா இவன் என்னடா பண்ணுவான் இதெல்லாம் அப்படின்னு ரெபேக்காள் கண்டிப்பாக யாக்கோபுக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. இது எப்படியாவது அவங்ககிட்ட வாங்கணும்னு கூட அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, கர்த்தர் வந்து ரெபேக்காள் கிட்ட சொல்லியிருக்காங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ அந்த சொத்து பலன் யாருக்கு இருக்கணும்? யாக்கோபுக்கிட்ட தான் இருக்கணும், நியாயமாக கர்த்தர்படி. ஒரு வேளை ரெபேக்காள் வந்து பல முறை சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க யாக்கோபுக்கிட்ட. அதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு யாக்கோபுக்கு. டே பசிக்குதுடா, சாப்பாடு கொடுடா அப்படின்னு சமயத்தில் உன் புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறியா? சாதாரணமாக தான் கேட்டிருக்கிறான். அதை அவன் கொடுக்க மாட்டான்னு நினச்சி இவன் கேட்குறான். ஆனால் அவன் பார்த்தா சர்வ சாதாரணமாக இப்போ சாப்பிட்டா போதுனுங்கிற நான் இவன் புத்திர பாகத்தை கேட்குறான். அப்போ ப்ராமிஸ் பண்ணுடா நீ எனக்கு. ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அழகாக சாப்பிட்டு ஏஞ்சி போயினே இருக்கான். அவ்வளோ அலட்சியமாக அவனுடைய பொறுப்பை தட்டி கழிச்சான். எங்கெங்க அவன் ஏமாற்றி வாங்கினா எல்லாரும் யாக்கோபை ஏமாத்துக்காரன்னு சொல்கிறீங்களே, யாக்கோபு எங்கே ஏசாவை ஏமாற்றி வாங்கினா? ஏமாற்றி வாங்கிறதுனா என்ன? தெரியாமல் எடுத்துக்கணும், பொய் சொல்லி எடுத்துக்கணும். யாக்கோபுக்கு தெரியாமல் எடுத்தால் தான் ஏமாத்துறது, பொய் சொல்லி எடுத்தால் தான் ஏமாத்துறது. அவன் டைரக்டாக கேட்டு அவன் கையால் ப்ராமிஸ் வாங்கி சட்டப்படி வாங்குறாங்க. அவன் நீங்கள் எப்படி அவனை ஏமாத்துக்காரன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாக்கோபை யாரெல்லாம் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் யாக்கோபை கேட்க போகிறோம் கண்டிப்பாக. ஏண்டா நான் எங்கடா யாரடா ஏமாத்தினேன்? சத்தியத்தை வச்சுன்னு கையில் உண்மையான சத்தியத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் எங்கேயுமே ஏமாத்தலை, என்னை ஏமாத்துக்காரன்னு சொல்கிறீங்களா நீங்களான்னு யாரெல்லாம் யாக்கோபை ஏமாத்துக்காரன்னு சொன்னீங்களோ எல்லாருக்கிட்டையும் யாக்கோபு கேட்க போகிறார் பரலோகத்தில். பாவம், அவங்க மாமனே 10 வாட்டி ஏமாத்துறான். கர்த்தர் இல்லைன்னா நான் வெறுங்கையாக வந்திருப்பேன் இங்கேன்னு சொல்லி புலம்புறான் அவனே. அவனை போய் ஏமாத்துக்காரன்னு சொல்கிறீங்க நீங்கள். அவன் எங்கேயும் ஏமாத்தலைங்க.
புரியுதுங்களா? சட்டப்படி நியாயமாக எவங்கிட்ட அந்த புத்திரபாகம் இருக்குதோ அவங்ககிட்டே கேட்குறான். அவன் ப்ராமிஸ் பண்ணி உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்தான். நீங்கள் இன்னும் அப்படியே படிச்சிங்கன்னா அவன் கடைசி வரலையும் அதை வாங்கவே இல்லை. அந்த புத்திரபாகத்தை யாக்கோபு ப்ராமிஸ் பண்ணானே கொடுக்க சொல்லி, அவ்வளோதான். ஆனால் அதை வாங்கலை அவன். அதுக்கு மாறா யாக்கோபு தான் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் படிக்கும் போது பார்க்கலாம். அப்படின்னு நம்ம 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 26ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமலும் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்படின்ட்டு நம்ம 26:1 பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப தரிசனமாகிட்டு நீ எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கர்த்தர் ஈசாக்குக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே இதை கொஞ்சம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. போகிறவங்கலாம் கேட்குறாங்க, ஏண்டா இவ்வளோ ஆடு மாடு வச்சுன்னு இருக்கிற, இவ்வளோ எப்போ மழை வரும்னு தெரியாது, இங்கே இருந்தால் எல்லாமே வீணாயிடும், வா மழை வர வரலையும் போகலாம் நம்ம அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஈசாக்கை கூப்பிட்ருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஆடு மாடு மிருகங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அதனால் கூப்பிட்ருப்பாங்க. எல்லாம் வீணாக போயிடும் பஞ்சத்தில், வா அங்கே போய் மழை வர்றவரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, சூழ்நிலையும் மனிதர்கள் சொல்கிறதையும் பார்க்காம கர்த்தர் சொன்னதை வச்சுட்டு போக மாட்டார். இல்லை, ஏன் கர்த்தர் என்னை இங்கே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம் எப்பா பாரு இவனுக்கு கடவுள் 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 சாமின்னுக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரியே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, பஞ்ச காலத்தில் போயிட்டு விவசாயம் செய்கிறாரு. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு பலன் கொடுக்குது. அங்கே நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். 26:12-13 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈசாக்க அமலேக்கியருடைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆபிரகாம் துறவு எடுத்தார்ல, கிணறு வெட்டினார்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, மூடுறானுங்க. மூடும் போது அமலேமைக்கு சொல்கிறான், நீ எங்களை விட ரொம்ப பலத்தவன் ஆயிட்ட, அதனால் நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறான். 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தாக்கா அபிலமேக்கு அவனுடைய பிஏ, அதாவது அவன் கூட இருக்கிறான்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆபிரகாம்கிட்ட நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அதனால் நீங்கள் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கும், தயவாக இருக்கணும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, உங்களால் நாங்களும் ஆஸ்வாதமாக இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் ஆபிரகாம் இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அதே அபிமெலேக்கு அதே அந்த பிஏ வைக்கிறான் அவன்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து போயிடு, தேச விட்டு நீ போயிடு அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒன்றும் சொல்லலை ஈசாக்கு. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறாரு, பள்ளத்தாக்குக்கிட்ட போகிறாரு. கிணறு வெட்டுறாங்க. வெட்டினோடனே அங்கே என்ன ஆகுது, தண்ணியும் வருது. தண்ணி வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மேய்ப்பர் அந்த அமலேக்கர் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாங்க, வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு ஏசேக்கு அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணறு வெட்டுறாங்க. ஏன்னா கிணறு இல்லாமல் வெட்டாமல் தங்க முடியாது அவங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் தானே ஆடு மாடுக்கு இவங்களுக்கு தேவைக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வேணும்ல. அதனால் எங்கே போனாலும் இவங்க என்ன பண்ணணும், ஒரு கிணறு வெட்டணும் அவங்களுக்காக, இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லுமே பாலைவனங்கள் இல்லையா. அந்த இடத்தையும் விட்டுட்டு அதுக்கு சித்னா அப்படின்னு பேர் வருது, 2வது வாக்குவாதம் பண்ணுறதுக்கு.
மூணாவது 22 பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். என்ன ஒரு சூப்பர் பாருங்க. நம்மளை அந்த என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஈசாக்கு இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆபிரகாமின் தேவன் அப்பாவை ஆஸ்வதித்தார், உன்னையும் அது மாதிரி நான் ஆஸ்வதிப்பேன்னு வந்து பேசினார். ஆனால் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த தேசத்துலேயே இருக்க விடாமல் என்னை தோற்றுறாங்க. இன்னொரு இடத்துல போனால் அங்கே தோற்றுறாங்க, இன்னொரு இடத்துக்கு போனால் இங்கே தோற்றுறாங்க. இதுதான் ஆசீர்வாதமா அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், நம்மளை அந்த ஒரே முறுமுறுப்பு இல்லையா. கர்த்தர் ஆபிரகாமோட சரி நம்மக்கிட்ட இல்லை, இல்லைன்னா எவ்வளோ அன்பாக இருந்தான், எவ்வளோ நல்லா இருந்தான், உடன்படிக்கை செஞ்சுக்கின்னு அமலேக்கன் அவன் நம்மளை போன்னு சொல்லி தொத்திருப்பானா. இது மாதிரி எங்கே போனாலும் மாற்றி 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 போயின்னு இருக்கிறோம். அப்படி என்ன பண்ணியிருப்போம், முறுமுறுத்திருப்போம் கர்த்தரை. ஆனால் ஈசாக்கு அப்படி அதை செய்யலை. ஈசாக்கு என்ன நினைக்கிறான்னா, நீங்கள் 3வது அந்த வாக்குவாதம் இல்லாதப்போ சொல்லுவான், இந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு தேவ சித்தம்னு சொல்கிறான். இந்த இடத்த தான் நான் இருக்க தேவன் நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேர் வைக்கிறான் ரெஹோபோத்துன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் வந்து தடை பண்ண வாக்குவாதம் வர வர இருக்க விடாமல் துரத்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, முறுமுறுக்கல. அவர் வந்து இங்கே இருக்க தெய்வ சித்தம் இல்லை, இங்கே இருக்க தெய்வ சித்தம் இல்லை, இங்கே இருக்க தெய்வ சித்தம் இல்லை, அதை திங்க் பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், முறுமுறுத்திருப்போம். பார் கர்த்தர் அங்கேயும் இருக்க விடல, இங்கேயும் இருக்க விடல, இங்கேயும் இருக்க விடல, அங்கேயும் இருக்க விடல அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்போம், முறுமுறுத்திருப்போம். நம்ம ஈசாக்கு அந்த தப்பு செய்யலை. ஈசாக்கு வந்து அமைதியாக எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ செட்டில் ஆனதுக்கப்புறம் போக சொல்கிறாங்க, செட்டில் ஒரு இடத்துல ஆறாங்க போக சொல்கிறாங்க. ஆனால் முறுமுறுக்கில் ஈசாக்கு இந்த இடத்துல நான் இருக்கணும், இங்கே தான் நான் இருக்கணும்னு தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கூட கட்டுறான். அல்லேலூயா. அதான் ஈசாக்குக்கும் நமக்கு உள்ளது அர்த்தம். அதுக்கு தான் கர்த்தர் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு தன்னை காமிச்சிக்கிந்து சொல்லிக்கிந்து. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. ஆசீர்வதிச்சோன்னே இவன் என்ன பண்ணுறான், பலத்து போயிட்டான். யார், ஈசாக்கு. உடனே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, 26 எங்கள் கூட இருக்காத, எங்கள் இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொன்னவனுங்க கர்த்தர் வந்து ஈசாக்கை ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் அவனை தேடிட்டு வரானுங்க. வேந்து என்ன சொல்கிறானுங்க, கர்த்தராலே நீ ஆஸ்வதிக்கப்படுற அப்படின்னு வந்து சொல்கிறானுங்க. ஈசாக்கு சொல்கிறாரு, என்னை போன்னு சொல்லி தொத்தி விட்டீங்கல்ல, இப்போ எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு. இல்லை, கர்த்தர் உங்களோட இருந்து உன்னை ஆஸ்வதிக்கிறார். இவனுங்க என்ன நினச்சின்னுக்கிறானுங்க, நம்ம தேசத்தில் இருந்து நம்ம கணத்தில் நம்ம தேசத்தில் இருக்கிறதுனால தான் இவன் ஆஸ்வதிக்கப்படுறான். நம்மக்கிட்ட இவனுக்கு தேவையான ஆடு மாட்டுக்கு தேவையான புல் இருக்குது, கிணறு வெட்டின்னு இருக்கான். நம்ம இடத்துல வந்து நம்மளோட பெரிய ஆள் ஆறாமல் நம்ம விட்டு போனாக்கா இவன் நல்லா இருக்க மாட்டான், நம்மளால தான் இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் இவன் பள்ளத்தாக்கெல்லாம் போகிறான் இல்லையா, அங்கெல்லாம் வந்து கிணறெல்லாம் வெட்டினா தண்ணியெல்லாம் வராது, பாலைவனமெல்லாம் அதெல்லாம். அங்கே அவ்வளோ வயலுங்க கிடையாது, புல்லுங்கெல்லாம் அங்கே கிடையாது, ஆட்டு மாட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் அங்கே அவ்வளோ கிடைக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கிறதுனால அவர் ஆடு மாடு பெருகுது, தண்ணி நல்லா வருது கிணத்துல நல்லா. அங்கே அவங்களோட இருந்ததை விட அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் ஐஸ்வர்யமாக ஆகிறாரு ஈசாக்கு. அதை அவனுங்க கேள்விப்பட்டு பார்த்து என்ன பண்ணுறானுங்க, வந்து பேசுகிறானுங்க ஈசாக்கு கிட்ட. அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், சாரி கேட்டிருப்பானுங்க கண்டிப்பாக இல்லையா. அப்போ அங்கே அவங்க வந்து வேண்டாம் போயிடு அப்படின்னு சொன்னவங்க வேண்டி வந்து அவங்களோட சமாதானம் ஆகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது நம்முடைய சத்துருக்கள் ஒன்று நம்மோட சமாதானத்துக்கு வருவாங்க,
அப்படி இல்லைன்னா நம்ம தேடி பார்த்தாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு வச்சுருக்க கிஃப்ட்டு. அல்லேலூயா. அதை தான் இங்கே ஈசாக்குக்கு நடக்குது. அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தர் வழியில் கரெக்டாக இருக்கும் போது எதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா, இது கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மேன்மை வரப்போகுது, இன்னும் ஒரு மகிமை வரப்போகுது, இன்னும் ஒரு விசாலம் வரப்போகுது, இன்னும் ஒரு நல்லது நடக்க போகுது இப்போ இருக்கிறதோட அப்படின்னு நினச்சி கர்த்தரை துதிக்கணும் நம்ம. ஆனால் அந்த இடத்துல முறுமுறுக்கக்கூடாது. அதை கர்த்தர் கவனிப்பார். நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்லை முன்னாடி செஞ்ச அதிசயத்தை அற்புதத்தெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அந்த குணாதிசயங்களை பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல மகிமையை வச்சுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லா நன்மைக்கு எதை செஞ்சாலும் ஏசப்பா நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் செய்வாங்க. இதுவரையிலும் செஞ்சாங்கல்ல, இனியும் செய்வாங்கன்றத நம்ம மறக்காமல் நன்றி உள்ளவங்களா கர்த்தருக்கு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.